படம் பார்க்க வேண்டிய படம். வாழ்க்கை டர்னிங் பாயிண்ட். வாழ்க்கை மாறும். நானும் அதுலேருந்து தான் வந்தேன். படம் பார்த்து படம் மாதிரியே இல்லை அது. அது அப்படியே என்னை பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ என் லைஃபும் டர்ன் ஆச்சுன்னா ஒரு சிகிச்சை மையம் தான். சிகிச்சை மையம் மூலியமாக தான் எனக்கு ஏஏ தெரியும். ஏஏ தெரிஞ்சதால இன்னைக்கு ஒரு நாள் அடிப்படையில் மீட்டிங் போயின்னு இருக்கேன். அது அப்படியே காமிக்கிறாங்க ஓப்பனாகவே. ஒரு அவேர்னஸ் தான். நமக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க வந்து இது குடிக்காத பாயிண்ட்டு. நம்ம குடிச்சு நாசனம் ஆகணும்னா வந்து வேணால் பார்ப்பாங்களே தவிர நம்ம நல்லா இருக்குன்ட்டு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த படம் மூலிமா ஏஏன்னு ஒன்று இருக்குது, ஏஏன்னு ஒன்று இருக்குன்ட்டு இதில் சொல்கிறாங்க. அதை நம்ம கடைப்பிடிச்சாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லை கடையெல்லாம் பிடிக்கலைன்னா அது ராதாமணி தான். பாட்டில் ராதாமணி மாதிரி ஒயின் ஷாப் மூலியமாக தான் இருக்கணும். நானும் குடிக்கிற ஆள் தான். ஜாலியாக குடிச்சதான் அது எப்படி இதில் சொன்னாங்க படத்தில் நோயினாங்க. அது அந்த முன்னே நோயெல்லாம் எனக்கு தெரியாது. குடிக்கலாம் ஜாலியாக பசங்களோட குடிக்கலாம், இதில் ஃபங்க்ஷனில் குடிக்கலாம், இல்லை கிறிஸ்மஸ் பொங்கலை குடிக்கலான்றதை குடிச்சது தான். கடைசி காலகட்டத்திலலாம் பாட்டில் ராதாமணி மாதிரி தான். குடி வீடு அவ்வளோதான். வேலை இல்லை குடி வீடு தான். படித்த படிப்பும் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. சமுதாயம் என்னை வெறுத்த ஆரம்பிச்சிச்சு. சரி படத்தை சிகிச்சை மூலியமாக எனக்கு அதான் ரியாப் மூலியமாக தான் எனக்கு ஏ என்ற ஒரு மீட்டிங் கிடச்சிது. நான் ஒரு நாள் அடிப்படையில் போய் தான் இருக்கேன். எவ்வளோ வருஷம் குடிக்காம? நான் ஒரு வருஷமாக குடிக்காம. குடிச்சப்போ என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? குடிச்சப்போ அதுதான் யாருன்னே தெரியாது. அவங்ககிட்ட போய்ட்டு 10 ரூபா கேட்குறது. அந்த ஒயின் ஷாப் மூலியமாக பாட்டில் கீட்டில் கிடைக்கும். கடையில் போட்டு ஒரு 40 ரூபா கேட்குறது. இது வந்து நான் வந்து இதெல்லாம் பேசினா நம்ம லைஃப் போயிட்டேன்னா குடிக்கும் போதே யாரும் கண்டுக்கல. இன்னைக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கை சம்முன்னு இருக்குது. இன்றைக்கி நான் இது பேசுகிறது தப்பே இல்லை. நான் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் பேசக்கூடாதுப்பா, அதெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, நம்ம வாழ்க்கையில் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கப்பா, அவங்க என்ன தப்பாக நினச்சிக்க. நான் குடிச்சு ஒயின் ஷாப்பில் படுக்கும்போது சரி, வீட்டில் மூத்திரம் எல்லாமே பண்ணது தான். இதெல்லாம் வந்து அப்போயே யாரும் கண்டுக்கல. நீ நான் நல்லா இருக்கேன், யார் என்ன நினச்சா நமக்கு வந்து நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கணும்னா ஒன்று சிகிச்சை மையம், ஏன்னா ஏஏ தான். நான் ஏஏல தொடர்ந்து பயணம் பண்ணியிருக்கேன். வாழ்க்கை நல்லா இருக்குது. பெருமைகள்லாம் சொல்லலை, எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் சிகிச்சை மையம் உள்ளே அடிப்பாங்க திட்டுவாங்க அதெல்லாம் நினச்சிட்டு தான் போனேன். சரி ஒரு சிகிச்சை மையத்தால் எனக்கு கிடச்சிது. வாழ்க்கை நல்லா இருக்குது. யார் உங்களை எங்கள் நண்பன் அண்ணன் தான் சேர்த்தாரு. அண்ணன் மூலியமாக எனக்கு கிடச்சிது. நான் இப்போ நல்லா இருக்கேன். அவ்வளோதான். வாழ்க்கை எவ்வளவோ மாறிடுது. கடன் இல்லாத வாழ்க்கை, யார்கிட்டையும் கை நீட்டல, போன படிப்பு ஏதோ வருது போயிடுச்சு, 100 ஸ்பீடில் போயிடுச்சு. இப்போ ஏதோ 10 ஸ்பீடில் வருது. அதுவும் பெரிய விஷயம் தானே. கடவுள் கிரேஸ் தான். கடவுள் என்னையும் தேர்ந்தெடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் சென்டர் மூலிமா ஏன்னு ஒன்று கொடுத்தாரு. அதை நான் தக்க வச்சுக்கணும். அவர் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ஆக்டிங் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. பார்க்க வேண்டிய படம் தான். எல்லாரும் பார்க்கலாம். நான் லைஃப் டர்ன் அவுட் பாயிண்ட். எங்கெல்லாம் நம்ம வாழ முடியாதுன்னு நினச்சோமோ இந்த படம் பார்த்தோன்னா அது ஏ மீட்டிங் போனோன்னா வாழ்க்கை அற்புதம் படம்.